அரண்மனை மாதிரி இருக்கு. இப்ப கையில எவ்வளவுதான் காசு இருந்தாலும் இது மாதிரிலாம் கட்ட முடியுமா? ராஜா மாதிரி வாழலாம் போல இருக்கே. இந்த கோட்டையை விட்டுட்டா அப்பாவும் அம்மாவும் கோச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. நல்ல காலம். தாத்தா சொத்து பேரனுக்குன்னு சட்டம் போட்டு வச்சாங்க. நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. சரி, முதல்ல டென்ட் போடுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தாத்தா கிட்ட பிட்ட போடுவோம். நான் சொல்றத கேளண்டி. ஹேய், நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாத்தியா? 7000 பேருக்கு மேல பாத்திருக்காங்க. கமெண்ட் எல்லாம் பாத்தியா? சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. இதே ரேஞ்சில போனேன்னு வச்சுக்கோயேன், செம்ம பேமஸ் ஆயிருவேன். ஏய், நெசமாவா சொல்ற? 7000 பேருக்கு மேல பாத்திருக்காங்க. ஆமாமா, நெசமா தான் சொல்றேன். மா, வீடியோ போட்டு போட்டு பசிக்குதுமா. சரி சரி, நீ உள்ள வா, சாப்பிடலாம். மா, இங்கே எடுத்துட்டு வந்து குடுமா, நல்ல காத்தோட்டமா உட்காந்து சாப்பிடலாம். ஏய், இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட வேணாம், கொண்டவங்க கண்ணெல்லாம் பற்றும். அதுக்குதான் சொல்றேன், உள்ள வா. ஏ, அவங்களுக்காக நான் இங்கே சாப்பிட கூடாது? போய் எடுத்துட்டு வாப்பா. சரி சரி, இரு, எடுத்துட்டு வரேன். உட்காரு. மா, இன்னைக்கு என்ன வாசனை தூக்கலா இருக்கு? பாக்கும்போது வாயில எச்சு வருது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிடு.
ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி. நாட்டுக்கோழி மணக்குதுமா. உன் கை பக்குவமே பக்குவம் தான். சமமா. ஏமா இப்ப இதுங்க சோறு வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவ? கோமட்லயே குத்துவேன். இதுங்களை எல்லாம் 2 நாளைக்கு பட்னி போட்டாதான் புத்தி வரும். அப்பதே சோத்தோட அருமை இதுங்களுக்கு தெரியும். சுமதி, நீ சொன்னது நெசந்தான். இன்னைக்கு குழம்பு ஆள தூக்குது ருசி. நல்லா சாப்பிடுறீ. கஷ்டப்பட்டு எப்படி வீடியோ எடுக்கிற, அதுக்கு தெம்பு வேண்டாமா? சாப்பிடு. மா, எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டமே, என்ன பண்றது? எல்லாத்தையும் கழுவி கமுத்தி வைக்க வேண்டியதேன். எடுத்துக்கிட்டு வாடி. பசிக்குதுக்கா. அக்காவை பாருடா கண்ணு. அக்கா ஒரு கதை சொல்லட்டுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம், போ. பசிக்குது, சாப்பாடு போடுக்கா. அம்மா பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காது வித்யா, சாப்பிடு. இல்ல வேணாம், அத்தைக்கு தெரிஞ்சா உன்னையும் திட்டுவாங்க. அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? நான் பாத்துக்கிறேன். புடி. அம்மா ஏன் இப்படி தேவலமா பண்றாங்க தான் புரியல. சாப்பிடு. அத்தையோட கோபமும் நியாயம் தானே. இவ்ளோ பொருளை தண்ணியில போட்டு எடுத்துட்டு வந்தா யாருக்கு? அது சரிதான், அதுக்காக பட்னி போறதுலாம் தப்பு இல்ல. முதல்ல நீ சாப்பிடு. சாப்பிடு. வாங்கிக்கோ வித்யா, வாங்கிக்கோ, சாப்பிடு. நல்லா இருக்குக்கா. தோ சாப்பிடு. இந்தா சாப்பிடு. இது யாரு? தம்பி, யார் நீங்க? இங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? டென்ட் கட்டியிருக்கேன். அது தெரியுது. நீங்க யாரு? இங்கிட்ட வந்து ஏன் கொட்டாய் போட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க, டென்ட் எதுக்குங்க போடுவாங்க? தங்கறதுக்கு தான் டென்ட் போடுவாங்க. என்ன தம்பி, லந்தா? யாரை கேட்டுட்டு கொட்டா போட்டீங்க? ஓ, யாரை கேட்டுட்டு கொட்டகை போடணும்? யார கேட்கணுமா? நீ பாட்டுக்கு எங்க வேணா வந்து கொட்டா போட்டுப்பியா? ஆமாங்க. இத பாருங்க, இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே இந்த நிலம், நீர், காத்து, ஆகாயம் எல்லாருக்குமே பொது, எல்லாருக்குமே சொந்தம் தான். என்னப்பா பேசுற? இப்போ உன் இடத்துல வந்து யாராவது கொட்டா போட்டா நீ விட்டுருவியா? அடடடடடா, இது உங்க இடமா? இல்ல உங்க இடம்னா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இல்லையா, இந்த இடத்தோட ஓனர் இருக்கார்ல, அவரை பத்திரத்தை எடுத்துட்டு வந்து காட்ட சொல்லுங்க. நான் டென்ட் அவுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன். அப்படியா? கொஞ்சம் பொறுங்க. பத்திரத்தை காமிச்சாதான் டென்ட் அவுப்பீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்ன அவுத்துட்டு போறீங்கன்னு நான் பாக்குறேன்.
ஐயா, நம்ம வீட்டு எதிர்க்க ஒருத்தன் கொட்டா போட்டிருக்கேன் ஐயா. போய் என்ன ஏதுன்னு கேட்டா நிலம், நீர், ஆகாசம், காத்து இப்படி எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம்னு சட்டம் பேசுறேன் ஐயா. இடத்து சொந்தக்காரர பத்திரத்தோட வர சொல்லுங்க, அப்ப நான் கிளம்புறேன்னு வம்பா சொல்றேன் ஐயா. ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா, அவன் கொட்டாயெல்லாம் பிச்சு எரிஞ்சுட்டு அவனை தூக்கி கடாசிடுறேன் ஐயா. ஏய்யா, அவன் சொல்றது நியாயம் தானே? ஆ? இந்த உலகத்தை நாமளா படைச்சோம்? தானா உருவாச்சு. அதுல பிறக்கிற எல்லாருக்கும் எல்லாமே தான் சொந்தம். அவங்களுக்கு தேவையானத அவங்க அனுபவிச்சுட்டு சுகமா போய் சேர வேண்டியதானே? ஐயா, ஆனாலும் அவன் நம்ம இடத்துல அவனால நமக்கு ஏதாவது தொந்தரவுனா நாம போய் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா விடுப்பா, அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போறான். சரிங்கய்யா, சரிங்க. ம். அதில் ஒரு சைன் மேடம். அதுலயும் போட்டிருக்கேன். தேங்க்யூ மேடம். த பெஸ்ட் மேடம்க்கு த பெஸ்ட் கிஃப்ட். மேம், வாவ், மேம் வீடியோ கால்ல வராங்க, மாட்டிக்குவோமே. கட் பண்ணலாம். மேடம், நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்யூ. ஹலோ மேடம். எப்படி இருக்க சஞ்சய்? நல்லா இருக்க மேடம். ஒர்க் எல்லாம் எப்படி போகுது? பிளான் பண்ணபடி எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. குட். ஆமா, ஏன் வீடியோ காலை கட் பண்ண? அது மேடம், ஆக்சுவலி இங்க மொபைல் நெட்வொர்க் சிக்னல் ரொம்ப கம்மியா இருக்கு. தட்ஸ் வை. என்ன சஞ்சய், ஏதோ ரிமோட் வில்லேஜ்ல இருக்கிற மாதிரி சிக்னல் இல்லைன்னு சொல்ற? இப்போ என்ன பண்றது? ஒண்ணு இல்ல மேடம், திண்டிவனத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற லேண்ட். தட்ஸ் வை சிக்னல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆஹா. கடா வெட்டி விருந்து வச்சிருக்காங்க. ஊர்க்காரங்க நம்ம கிட்ட ஒத்த வார்த்தை சொல்ல பாத்தீங்களா? நாம என்ன சோத்து கலையிறவங்களா? மனுஷனா ஒரு மறுவாதி வேண்டாம்? என்னையா மனுஷங்க இவங்க? சஞ்சய், என்ன சஞ்சய் அங்க சத்தம்? அந்த ஸ்லாங்க நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அது ஒண்ணு இல்ல மேடம், இங்க ஒரு சந்தை, சோ நிறைய வில்லேஜஸ்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. தட்ஸ் வை. சந்தையா? அந்த ஊர்ல என்ன சந்தை? மேடம், சிக்னல் கொஞ்சம் டிராப் ஆகுது. நீங்க பேசுறது ஒழுங்கா கேட்கல மேடம். விட்டு விட்டு கேக்குது மேடம். நான் அப்புறம் பேசுறேன் மேடம்.
என்ன மாதவன் இது? சர்டிபிகேட் மார்க் லிஸ்ட் மேடம். 3 தடவை ஃபெயில் ஆகி பாஸ் ஆயிருக்கான். நம்ம கம்பெனில சேர்றதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் பத்தாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்க என்னோட டைமை வேஸ்ட் பண்றீங்க? சாரி மேடம், சொந்தக்கார பையன், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு. சொந்தக்கார பையனா? பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க, இல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. ப்ரொஃபஷன் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல என் பையனாவே இருந்தாலும் நம்பர் 1 இருந்தாதான் வேலை. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். நாம தப்பான நேரத்துல வந்துட்டோம். வா வா போயிடலாம். வா வா வா. ஸ்னேகா, இங்க வா. எதுக்கு வந்தீங்க? ஏன் அப்படியே திரும்பி போறீங்க? இல்ல மேடம், நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க, அதான். நான் எப்பவுமே பிஸி தான். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. மேடம், எனக்கு உங்களோட இன்ஸ்டிடியூஷன், அதோட பெர்ஃபார்மன்ஸ், கல்ச்சர், நீங்க அதை மேனேஜ் பண்ற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் எஜுகேஷன் லைன்ல தான் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். அதனால உங்க கம்பெனிலேயே ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு உங்களை பார்க்க வந்திருக்கேன் மேடம். சர்டிபிகேட்ஸ், மார்க் ஷீட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா? எஸ் மேடம். மேடம், ஊட்டி போர்டிங் ஸ்கூல்ல ஸ்னேகாக்கு பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்ணா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் மேடம். நோ நோ, நாட் பாசிபிள். ப்ரொஃபஷன் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இதுல மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மாதவன், சாரி மேக்னா, நீ கேட்ட வேலையை நான் உனக்கு கொடுக்க முடியாது. தகுதி இல்லாதவங்களுக்கு எப்படி ஒரு வேலையை கொடுக்க கூடாதோ அதே மாதிரி தகுதி இருக்கிறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு கம்மியான வேலையை கொடுக்க கூடாது. உன்னோட குவாலிஃபிகேஷனுக்கு நீ பிஏ வேலையெல்லாம் பார்க்க கூடாது. போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண நம்ம ஸ்கூலுக்கு உன்னை நான் பிரான்ச் இன்சார்ஜா அப்பாயிண்ட் பண்றேன்.